ஆன உடனே அதாவது ஆப்போசிட்டில் வந்து ரூம்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வெறும் பெயிண்டிங் தான் அது. அவ்வளோ நல்லா இருந்தது. பாருங்கள் 2 சைடுமே ரூம்ஸ் இருக்குது. அந்த மாதிரி பிளான் பண்ணி போட்டிருக்காங்க. டைட்டானிக் கப்பல் இப்படி தான் இருந்திருக்கும் அப்படிங்கிறது இதை பார்க்கும்போது தெரியுது. உள்ள லைட்டிங்ஸு அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ₹100 கொடுத்து பார்க்குறதுல தப்பே இல்லை. என்னெல்லாம் கேட்டால் இன்னும் கூட ஒரு பெர் ஹெட்டுக்கு 200 பண்ணாங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும். அந்தளவுக்கு அதில் ஒர்க்கு இருக்குது. எப்பவும் போடுறத விட போன தடவை போட்டிருந்தப்போ ஸ்னோன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அதில் பனி மூட்டம் அது கொஞ்ச நேரம் தான் அந்த இது அதை விட இது சூப்பராக இருக்குது. இதில் நல்ல ஒர்க் இருக்குது. இங்கே பாருங்கள் எல்லாமே லைட் உள்ளே நமக்கு எப்படி இருக்குங்கிறத இதை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுலேருந்து பாருங்கள் நேராக இப்போ மேலே போகணும் அப்படின்னா லெஃப்ட் சைடில் உள்ளே வந்து இப்போ இறங்கினோன்னே ஒரு உள்ள கப்பலுக்குள்ளே இறங்குற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி அப்படியே ஆப்போசிட்டில் வந்து மேலே போகிறோம். இங்கே என்ன இருக்குது அப்படின்னா கேப்டன் அறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ரூம் இருக்குது. இங்கே தான் இது மாதிரி தான் கப்பல் இருக்குங்கிறது நம்ம இதில் நல்லா தெரிஞ்சுக்கலாம் பார்த்தோம்னா. இதுதாங்க கேப்டன் அறை. இதில் வந்து அந்த கப்பல் ஓட்டுறவங்களோட ரூமு வந்து எப்படி அதை இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சும்மா சின்னதாக ஒரு பிளேஸ் ரெடி பண்ணியிருந்தாங்க. இதுவும் நல்லா இருந்தது. இதுக்கு மேலேருந்து நம்ம வியூ பார்த்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்குது. அதை எல்லாருமே சும்மா ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. இப்படி தான் கப்பல் ஓட்டுவாங்க அப்படின்றது இதில் தெரியுது. பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓப்பன் பண்ண 2வது நாளே நல்ல கூட்டம். அதுவும் இந்த லீவுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வந்து பாருங்கள். 1 மாதம் போட்டிருக்காங்க. அடுத்து மே 25 வரைக்கும் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 1 மாதம் ஆனால் நல்ல வசூல் தான். ஒர்த்தான பிளேஸ் தான். அப்போ அதை கேப்டன் அறை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே அப்படியே கொஞ்சம் போகணும். ரைட்டில் வந்து கப்பலுக்குள்ளே ஹால் கீழே இறங்கினா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த வியூ. அதுக்கு முன்னாடியே வந்து அந்த வழியில் இந்த படத்தில் நடித்தவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து உள்ளே அப்படியே வச்சுருக்காங்க. உண்மையாலுமே அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. சொல்ல எனக்கே ரொம்ப இதாக இருக்குது. பார்த்திங்களா, இதில் வந்து கீழே இறங்குறோம். கீழே இறங்கும்போது இந்த ஹால் அந்த படம் பார்த்துருக்கவங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். இந்த எந்த சீன்ஸ்லாம் இந்த இடத்துல எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கப்பல்லாம் இப்படி தான் இருக்குங்கிறது உண்மையாலுமே அதை பார்க்கும்போது தெரியுதுங்க. அந்த கார்பெட் ஒர்க்லாம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. சேர்ஸு இதெல்லாம் பாருங்கள் அப்படியே தூண் மாதிரியே வந்து அவ்வளோ அழகாக செட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒர்க்கு. கண்டிப்பாக அந்த பிளேஸ் போய் பாருங்கள். பசங்கள்லாம் போனாங்கன்னா வரமாட்டாங்க. கரெக்டாக ஒரு 6 o'clock உள்ளே போனோம் அப்படின்னா உள்ளே எல்லாத்தையும் இதை பார்க்குறதுக்கே நமக்கு 1 hour மேலே ஆகுது. இந்த கப்பலோட இதை மட்டும் பார்க்குறதுக்கே. அதுக்கப்புறம் வெளியில் வந்து நிறைய கேம்ஸு ப்ளே பண்ணுற மாதிரி நிறையா இருக்குது. அதெல்லாம் வந்து பசங்க விளையாடுறதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு நாள் போனீங்க அப்படின்னா லேட்டாலாம் போனீங்கன்னா டைம் பத்தாது. இதை சுற்றி பார்க்குறதுக்கே உங்களுக்கு டைம் பத்தாது. இது ஃபுல்லாக அந்த நடுவில் ஹாலு. அதில் வந்து லைட்டிங்ஸு சோஃபாஸு இதெல்லாம் வந்து அந்த இதை பார்த்ததுக்கப்புறம் படம் பார்க்கணுங்கிற ஃபீல் வருது. அந்த மாதிரி இருக்குது. எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அங்கே யூஸ் பண்ண டம்ளர் பிளேட்டு அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பொருள் வச்சுருந்தாங்க. அங்கே பாருங்கள் செல்ஃபில் வந்து அவங்க என்னென்ன மாதிரி பொருள்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அப்படியெல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்தது. கிளாஸஸ்ஸு
அப்படியே ரைட்டில் உள்ளே போனோம் அப்படின்னா அவங்க வரைவாங்க இல்லையா ஹீரோ, அந்த பிளேஸ் இருந்துச்சு. அந்த படத்தை எத்தனை தடவை பார்த்தாங்கன்னு தெரியல. அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு இதோட ஒர்த்து நல்லா புரியும். கண்டிப்பாக இதை பார்த்துட்டு படம் போய் பாருங்கள், இல்லை படத்தை பார்த்துட்டு வந்து இந்த பிளேஸுக்கு வந்து பாருங்கள். நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த இடம் பாருங்கள், இது வந்து அவர் பெயிண்ட் பண்ணுவார் அந்த லேடியை, அந்த பிளேஸ் இது. நல்லா இருந்தது. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, வந்து பாருங்கள். நான் நிறைய பேசினேன்னா உங்களுக்கு வீடியோ போர் அடிச்சிடும், அதனால் நீங்கள் வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம். எல்லாமே அவ்வளோ ஒரிஜினலாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, அது முடிச்சாச்சு. அதை முடிச்சுட்டு அப்படியே வெளில வந்தால் எப்பவும் போல் எல்லா கடை, விளையாட்டு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இன்னும் நாங்கள் போனன்னைக்கு நிறைய கடையெல்லாம் நான் வரல. ஆனால் அந்த கப்பலுக்குள்ளே என்ஜாய் பண்ணிட்டு வெளில வரத்துக்கே எங்களுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. சின்ன சின்ன கேம்ஸு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். இது வந்து சின்ன தொட்டி மட்டும் வாங்கின, மணி பிளான்ட் வைக்கலான்னு சொல்லிட்டு. மணி பிளான்ட் வீட்டில் வச்சுருக்கோம் சின்னதாக, அது பத்தலை. அதுக்காக ஒரு பாட் ஒன்று வாங்கினோம், 40 ரூபா சொன்னாங்க. இந்த கப்பு பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. இது வந்து செராமிக்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பிளாக் கலரில் ஷைனிங்காக பார்க்கும்போது ஆசையாக இருந்தது. நான் வாங்கலை. இன்னொரு நாள் கண்டிப்பாக நான் போகணும். நான் ஃபஸ்ட் நாள் வந்து எதையும் பிளான் பண்ணாமல் போயிட்டேன். எதையும் வாங்குகிற ஐடியா இல்லை, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். நான் போனால் உண்மையுமே திங்ஸும் கொஞ்சம் வாங்குற மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. அதெல்லாம் கிளாஸ் மாதிரி இருந்துச்சு, எல்லாமே பிளாஸ்டிக் தான், ஆனால் நல்லா இருந்தது. புக்ஸு குழந்தைங்களுக்கு
இது மாதிரி எல்லாமே சின்ன சின்ன பாத்திரம் கூட நல்லா இருந்துச்சு.
புரியாது. ஸோ அதனால் நிறைய நான் பேசலை. கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ணி பாருங்கள். படம் பார்த்துட்டு வந்து இந்த எக்ஸிபிஷன் பாருங்கள், இல்லை எக்ஸிபிஷன் பார்த்துட்டு படம் பாருங்கள். சூப்பர் 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 அமேசிங். கண்டிப்பாக ஒர்த்தான ப்ளேஸு. பசங்களை கூட்டிகிட்டு வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள்.